Good evening to all. Okay, so நாங்கள் reproduction MCQ சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த கிளாஸ் பார்த்து மார்னிங் பார்த்தோம்னா இந்த டியூப் முடியுது. ஸோ நாங்கள் நாளைக்கு வந்துட்டு எங்களோட 7வது பேப்பரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி முடியுது, கொஞ்சம் கிடக்குது. ஸோ அது நாளைக்கு 12 மணிக்குள்ள அப்லோட் பண்ணி விடுறோம். எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதை நாங்கள் நாளைக்கு இரவைக்கு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இந்த பேலன்ஸை வந்துட்டு நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். நாளைக்கு என்வாயன்மெண்டல் கிளாஸோட சேர்த்து ஒரு 1 hour வந்துட்டு இதையும் பார்ப்போம். சரி, சோ எத்தனை அவர்களோட நிப்பாட்டி இருந்தோம் இதுல 30 தானே 2009ஆம் ஆண்டு வந்த பேஷன் அதோட நிப்பாட்டி இருந்தேன். பார்த்துட்டேன் மனித விதையினுடைய குறுக்குவட்டு முகம் தொடர்பாக பின்வரும் கூட்டுகள் தவறானது 2009 பார்த்தது, அதுவும் பார்த்துட்டோம். 31 பார்த்துட்டோம். ஏன்னா பாசுரத்தில் சம்பந்தப்பட்ட கொஸ்டினும் பார்த்துட்டோம். 32 பார்க்கணும், அப்படித்தானே? 32 பார்க்கணும், 32 தானே பார்க்கணும். ஓகே, சோ 32வது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போவோம். 32வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மனித முளையத்தினுடைய உட்பதித்தல் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளும் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். சரி, சோ கேள்வி ரைட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லி கேள்வி முசுவுறு நிலை மார்க்கெட்டிப்படுத்து முசுவுறு நிலைன்னு மாற்றிருக்கிறார். முசுவுறு நிலையினை கருப்பை அகத்தோலில் பதிக்கும் செயல்முறையாகும். ஒரு ஞாபகப்படுத்துங்க, நம்மளுக்கு தெரியும் கருக்கட்டப்பட்ட ஆக்கள் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பிந்தும். ஓகே, சோ பிந்தும் அதே மாதிரி சூலும் கருக்கட்டப்பட்டு வந்துட்டு நுகம் வந்துட்டு வரப்போம். நுகம் பிரிகேடஞ்சி வாழ கட்டமைப்பு தான் முசுவுறு என்று சொல்லி கதைச்சிருந்தார். அதுல இருந்துதான் அரும்பர் துறைப்பை என்ற ஒரு அமைப்பு வந்துட்டு வரும் சொல்லி காய்ச்சிருந்தார். அவையதான் போய் கருப்பையினுடைய அகத்தோல்ல வந்துட்டு என்ன செய்வாங்க, இது வந்துட்டு அப்படியே பதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஏன்னா சோ அந்த ப்ரோசஸ் இப்படி இந்த அரும்பர் சுரைப்பை வந்துட்டு அதுல போய் பதிக்கப்படுறது தான் வந்துட்டு உட்பதித்தல் என்று சொல்லி நாங்க வந்துட்டு கதைச்சிருந்தோம். சோ இவ்வியோட முதலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன சொல்றாங்க முதலாவது ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு. ஓகே, சோ அவரோட முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சொல்றாங்க முசுமுறு நிலையில தானா உட்பதித்தல் நடக்குமா. ரைட் ஓடுறோம், முசுமுறு நிலையில வந்துட்டு உட்பதித்தல் நடைபெறும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளலாமா? முசுமுறு நிலையில வந்துட்டு ஓகே, முசுமுறு நிலையில வந்துட்டு கருப்பை அகத்தோலில் ஸ்டேட்மெண்ட் எந்த நிலையில கதைச்சிருக்கிறோம், அரும்பர் சுரைப்பை என்ற நிலையில தான் வந்துட்டு பதிக்கப்படக்கூடியதா இருக்க போது. சோ இதால முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சொல்லப்படும். ஓகே, அடுத்தது வழக்கமாக கருக்கட்டலின் பின் 3ஆம் நாளில் தொடங்கும். 3ஆம் நாளில் உட்பதித்தல் நடக்குமா? எவ்வளவு டைம் பீரியட் கதைச்சிருக்கிறோம். இப்ப பழைய சிலபஸ்ல இருந்தது வேற மாதிரி, இப்ப வந்துட்டு வேற மாதிரி கதைச்சிருக்க. நாங்க என்ன கதைச்சிருக்கோம், கருக்கட்டல்ல இருந்து எத்தனையாவது நாள் வந்துட்டு அகத்தோலோட இணைஞ்சு கொள்றது இல்லையே, அரும்பர் சிறைப்பை இணைந்து கொள்றது இப்ப நம்மளோட நியூ சிலபஸ் படி சரியா 14ஆவது நாள் விடுவிக்கப்பட்டா எத்தனையாவது நாள் தடிப்பு கூட வச்சிருக்கேன் 21. சோ எத்தனை நாள் சரியா 7 நாள் கருக்கட்டப்பட்டதுல இருந்து 7 நாள் சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சோ பழமையா கருக்கடலுக்கு அப்புறம் 3ஆவது நாளை ஸ்டார்ட் பண்ணுமன்றாங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, அடுத்தது கருக்கட்டலின் பின் 15 நாட்களுக்குள்ளாக பூர்த்தியாகும். என்ன வரும், ஏற்றுக்கொள்ளலாமா? 15 நாள்னு சொல்லல, 15 நாளைக்கு உள்ளாகும். பழைய சிலபஸ்ல என்ன இருந்தது, 7 தொடக்கம் 14 நாள் எடுக்க மட்டும்தான் இருந்தது 2018 முதல். அதெல்லாம் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படி போட மாட்டாங்க. நாங்க கிளியரா கதைச்சிருக்கோம், கருக்கட்டப்பட்டதுல இருந்து 7 நாளைக்குள்ள வந்து நடக்கும் சொல்லி கதைச்சிருக்கிறோம். என்ன செய்யலாம், எக்ஸப்ட் பண்ணலாமா இல்லையா? கருக்கட்டலின் பின் 15 நாட்களுக்குள்ளாக பூர்த்தியாகும். ஓகே, இவ்வளவு லிமிட் பண்ணல, 15 நாளைக்குள்ள நடக்கும்ன்றாங்க. ஓகே, இருக்கட்டும். பூர்த்தியாவதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் எடுக்கும். அப்படி நாங்க அக்யூரசியா சொல்லலாம். ஏன்னா 1 கிழமையில கரெக்ட் இது நடக்கும். பூர்த்தி அடைந்தது முளைய முதிர்மூல உரு எனப்படும். உட்பதித்தல் முடிய நாங்க அதை வந்துட்டு முதிர்மூல உருவன்னு சொல்லலாமா? எத்தனை வீக்ல நாங்க முதிர்மூல உருவன்ற டேர்முக்கு போகலாம். நாங்க இப்ப உருவாக்கப்படுறது முளையம் பதிக்கப்படுதுன்னு தான் சொல்ல போறோம். உட்பதித்தல்ல முளையம் தான் பதிக்கப்படுமே தவிர முதிர்மூல உருவன்னு சொல்லலாம்.
ஓகே, எப்ப முதிர்முல உருவன்னு சொல்லி சொல்லலாம்? என்ன மாதிரி? எத்தனையாவது கிழமையில முதிர்முல உருவன்னு சொல்லி சொல்லலாம்? 8வது கிழமை. ஏன்னா 8 வீக் முடியும், 2 மாசம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அதுக்கு நாங்க முதிர்மூல உருவன்னு சொல்லி கொடுக்கலாம். அது வரைக்கும் மூளையம் தான் கதைச்சிருக்கிறோம். சோ முதிர்மூல உருவன்றதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ உட்படுத்தல் முடிஞ்சதுக்கு பிறகு முதிர்மூல உருவன்ற டேமோ வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, 2 வாரம் எடுக்கும்ன்றதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது 15 நாள் அதையும் ஒழுங்கா ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இருக்கிறதுக்குள்ள பெட்டர் தான். ஸ்கீம் அண்ட் ஆன்சர் உண்டாவது இந்த பழைய சிலபஸ் 7 தொடக்கம் 14, 7 தொடக்கம் 15 இருந்தது. சோ அதனால அப்படி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. பட் கிளியரா இப்ப நம்மளுக்கு வருமானு சொல்லி சொன்னா ஓகே 7 days. ஓகே, கருக்கட்டப்படத்துல இருந்து 7 நாளைக்குள்ள வந்து நடக்கும். இருக்கிறதுக்குள்ள பெட்டர் ஆனது 3வது ஆன்சராக வந்துட்டு இருக்கும். அவங்க கொடுத்த ஆன்சரும் தான். பட் நம்மளோட சிலபஸ் படி ஆன்சர் இல்லை. ஓகே, 33வது போவோம். ஓகே, அது நல்ல கேள்வி. இப்பயும் ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே பாப்போம். லேடிக்கின் கலங்கள் தொடர்பாக வந்துட்டு கேள்வி வந்திருக்குது. நம்மளுக்கு தெரியும் லேடிக்கின் கலங்களை பொறுத்த வரைக்கும் சிற்றிடை வழிக்குரிய கலங்கள் என்று சொல்லி கதைச்சிருக்கிறோம். விந்தாக்கள் இடைநிலைகளுக்கு இடையில அந்த சிற்றிடை வழிகள்ல வந்துட்டு காணப்படும். ஏன்னா தனியான கலகுண்டமாக இருக்கும். இந்த லேடிக்கின் கலங்கள் தான் வந்துட்டு என்னதை சுரக்கிறது, டெஸ்டோஸ்டெரோனை சுரக்கிறது. இவியர் தான் கதைச்சிருக்கிறோம். சரி பாப்போம் என்ன சொல்றாங்க. சுக்கில சிறுகுழாயினுடைய மூல உயிர் மேலணியில் அமைந்துள்ளது. இல்ல இல்ல, அதுல வந்துட்டு அவர் விந்து புறப்பு கிழமை மூல உயிர் மேலணிக்கலாம். சோ இவிய வந்துட்டு உள்ளிடத்துக்குள்ள இருக்கிறாங்க. மூல உயிர் மேலணிக்கிறதுல லேடிக்கின் களம் இருக்கு மற்ற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நாங்க எக்ஸப்ட் பண்ணி கொள்ள முடியாது. சோ 2வது ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துருவாங்க. விந்தாக்கத்தின் போதும் விந்தாக கலங்களினுடைய மேலதிக குளிய உரிமை அகற்ற உதவும். என்ன மாதிரி? அந்த இது நம்ம சிலபஸ்ல இப்ப இல்ல. இந்த விந்தாக கலத்துல இருந்தா விந்து கலம் பாருது, குளிய ஒரு மாற்றங்கள் நடைபெற்றுதான் பாருது. அதுலயுமே வந்துட்டு சேற்றோலியின் கலங்கள் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க. பட் இது இந்த கருத்து எங்களோட சிலபஸ்ல இப்ப இல்ல. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சோ விந்தாக்கத்தின் போது விந்தாக கலங்களினுடைய மேலதிக குளிய முதல் உரிமை அகற்ற உதவும். ஓகே, இவிய வந்துட்டு உதவுறது இல்லை. 32வது ஓகே தானே? அதுக்கு உண்மையிலேயே இப்ப நம்ம சிலபஸ் படி ஆன்சர் போடுவோம். அது ஆன்சர் இல்லை. நீங்க என்ன போட்டீங்க 32க்கு? 32க்கு என்ன போட்டீங்க ஆன்சர்? 32வது ஏதாவது பெட்டரான ஆன்சர் இருக்கு அதுக்குள்ள? 32வது கேள்விக்கு முதலாவது கடும்பிழை முசுகுருன்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கருக்கட்டப்பட்டதுக்கு 3வது நாள்ன்றது கடும்பிழை. 5வதும் துப்புரவா ஏற்றுக்கொள்ளலாம். இந்த வந்தது முதல் உருவன்றதை ஏற்றுக்கொள்ளலாம். 3 அல்லது 4க்கு போகணும். 3வதுல 15 நாளைக்கு உள்ளன்னு சொல்றாங்க. 4வதுல கிட்டத்தட்ட 2 கிழமைன்னு சொல்றாங்க. பட் இப்ப நம்மள சிலபஸ் படி கருக்கட்டப்பட்டதுக்கு 1 கிழமைன்னு படிச்சிருக்கு. என்ன போட்டீங்க நீங்க? ஏதாவது ஆன்சர் போட்டா அதுக்கு ஆன்சர் தான். இப்ப நம்ம சிலபஸ் படி அதுக்குள்ள ஆன்சரே இல்லை. ஆனா 3, 4 ஓரளவு இதா இருக்கும். பட் 1, 2, 5 எல்லாம் கடும்படியான ஸ்டேட்மெண்ட். 3 அல்லது 4 கொடுத்தா சரி போட்டு கொடுங்க. பட் அதுக்கு இப்ப இதுக்கு நம்மளுக்கு ஆன்சரே இல்லை. ஆனா இதே ஐடியாவை வந்துட்டு இப்ப நம்மளும் சொன்னா இப்ப வந்து அங்கட ரிசோர்ஸ் புக்கை தாண்டி வந்துட்டு கொஸ்டின் வராது. அவ்வளவு இங்கிலீஷ் செஞ்சலன்னா போதும். ஓகே, அடுத்தது லேடிக்கின் கலங்கள் தொடர்பாக கேட்டிருக்கிறாங்க. லேடிக்கின் கலங்கள் சிற்சிறுகுழாயின மூலவின் மேலணி கலத்தில் அமைஞ்சிருக்கு. ராங் ஸ்டேட்மெண்ட். விந்தாக கலங்களினுடைய மேலதிக குளிய உருவ அகற்றுறதுக்காக பயன்படுத்தப்படுறது சேற்றோலியின் கலங்கள். பட் இது இப்ப எங்க சிலபஸ்ல இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். விருத்தி அடையும் விந்துகளுக்கு போஷனை கொடுக்கறதா இருக்கு வேற லேடிக்கின் கலங்களா போஷனை கொடுக்கிறது. விந்தாக இடைநிலைகளினுடைய உற்பத்தி அதோட விருத்திக்கு உதவுகிறது. அதை இணைச்சி வச்சிருக்கிறது எல்லாமே சேற்றோலியின் கலங்கள். இன்கிபின் என்ற ஓமனை சுரக்கிறது, அதுவும் சேற்றோலியின் கலங்கள். டெஸ்டோஸ்டெரோனை சுரக்கும் லேடிக்கின் கலங்கள். ரைட் வரும். இதே ஐடியா கிட்டத்திலையும் வந்தது. இப்ப அங்க கதைச்சிருந்தோம். ஏன்னா இப்படி ஞாபகம் வச்சு கொடுங்களா? ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தந்த, அதாவது எஃப்எஸ்ஹெச் பொறுத்த வரைக்கும் எஃப்எஸ்க்கு எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதாவது எஃப்எஸ்ஹெச் வந்துட்டு சேற்றோலியின் கலங்களை தூண்டி இன்ஹிபினை சுரக்கும். அதே மாதிரி இடைநிலைகளுக்கு போஷனை கொடுத்து அதை இணைச்சு வச்சுக்க வேலையை வந்துட்டு பார்க்கும். அதே மாதிரி லேடிக்கின் கலங்களை தூண்டுறது எல்ஹெச். எல்லுக்கு எல்லுன்னு ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. எல்ஹெச்ஆல வந்து லேடிக்கின் கலங்கள் வந்துட்டு தூண்டப்பட்டு டெஸ்டோஸ்டெரோன் சுரக்கப்படும். அவியலும் இந்த புறப்புல வந்து ரெண்டுமே இந்த புறப்புல வந்து ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சேற்றோலின் ஹெல்ப் பண்ணும், இந்த டெஸ்டோஸ்டெரோனும் ஹெல்ப் பண்ணும்னு காய்ச்சிருக்கிறோம். சோ கிளியராவே டெஸ்டோஸ்டெரோனை சுரக்கும்ன்றது வந்துட்டு
ஒரு ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போதும். ஸோ இதால வந்துட்டு பார்த்தோம்னா 33க்கு வந்துட்டு நாங்க இது 5வது போறோம். 34வது கடிக்குள்ள போவோம். நாளைக்கு நம்ம 7வது குட் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்ட்ரக்சர் செய்யணுமா? ஸ்ட்ரக்சர் பேப்பர் ஒரு அடுத்தடுத்த ஸ்ட்ரக்சர் பேப்பர் ரெடி ஆகி கொண்டிருக்குது. இனி 1 by 1 அப்லோட் ஆகும். ஸோ அதை செய்யறதா அல்லது எஸ்ஏ விளங்கப்படுத்தினா போதுமா? ஸ்ட்ரக்சர் நம்ம அதை நம்மளுக்கு டைம் கடும் குறை தானே இருக்குது. ஸோ இன்னொரு எம்சிக்கு பேப்பர் வேகமா முடிப்போமா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இதா இருக்குமான்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் செஞ்சு காட்டணுமா? அதுல செஞ்சு விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை தானே. செய்யறேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எம்சிக்கு கொஞ்சம் பிந்துடும். நான் பேப்பர் அப்லோட் பண்றேன். அவங்க பேப்பர் அப்லோட் பண்றேன். நீங்க 1 by 1 செஞ்சு கொண்டு போங்க. சரி, எதுவும் விலங்கலாட்டி எது ஸ்டைல் அடிக்க எந்தாட்டு நாங்க எல்லாத்தையும் சேர்த்து நேரம் எம்சிக்கு செஞ்சோம்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். ஸ்ட்ரக்சர் செஞ்சிருவே தானே. நான் உங்களுக்கு பிடிச்சிடுறேன். ஸ்கீமையும் பேப்பரையும் தரணும் உங்களுக்கு. நாளையில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும், ஸ்ட்ரக்சர் பேப்பர். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தெரியாத ஸ்கீமை பாருங்க. அப்படியும் எதுவும் விலங்குகள் எதுவும் பிரச்சனைப்படுத்துகிற கேள்வி இது செய்யுங்க. சரி, நம்ம அதுக்கும் டைம் கொடுத்துருக்கோம்னா இது எஸ்ஏ விளங்கப்படுத்துவேன்னா பாவம் நாளையில இருந்து ஒரு நாளைக்கு 36 கேள்வியும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கேள்வியும் விளங்கப்படுத்தி கொண்டு போகும். எஸ்ஏ செஞ்சு காட்டுற ஸ்ட்ரக்சரை வந்து இது செய்யணும். சரிதானே? ஸ்ட்ரக்சரை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கணும். நாங்க ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் அதுலயும் ஸ்ட்ரக்சர் அதானே வச்சிருக்கோம். ஸ்ட்ரக்சர் அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி தேவையில்லை. நம்ம அவ்வளவு ரிவிஷன் சீட்ல அவ்வளோத்தையும் பார்க்காம சொல்லுவதாலே செய்யக்கூடியதா இருக்கும். கொஞ்சம் எம்சிக்யூ தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கும். அதோட நாங்க அந்த விடுபட்டதுகளையும் பினிஷ் பண்ணணும். 7ஆம் படத்துல வாசி கிடக்குது, 10ஆம் படத்துல வாசி கிடக்குது, 4ஆம் படம் கிடக்குது. ஸோ அவ்வளோத்தையும் ரிவைஸ் பண்ணியும் எடுப்போம். ஓகே, ஸோ 33க்கு வந்துட்டு 5ஆவதுக்கு போகிறோம். ஓகே, 34வது கேள்வி நல்ல கேள்வி. ஆனா சிலதுகள் இல்ல, சிலதுகள் இருக்குது. ஓகே, பாப்பா. இவ்வினா மனித சூழ் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை அடிப்படையாக கொண்டது. எது ரைட் ஸ்டேட்மெண்ட் கேள்வி. ஓகே, நீங்க எனக்கு ரைட் ராங் சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் கவனமா பாருங்க. சூழ்கொள்ளலின் போது முதல் ஒடுக்கட் பிரிவின் அணுகவத்தையில் காணப்படும். சூழ்கொள்ளல் நடக்கக்குள்ள ஒடுக்கட் பிரிவு 1ல அணுகவத்தையில வந்துட்டு ரைட்டோ. இது நேரடியாக கிட்டத்திலேயும் கேள்விக்கு வந்து காய்ச்சிருந்தேன். ஓகே, அணுகவத்தில நிக்க பண்ணலாம். ஓகே, ஒடுக்கட் பிரிவு 1ல நிப்பாட்டு பண்றதா எங்க சூழ்கொள்ளல் டைம்ல நாங்க என்ன காய்ச்சிருக்கோம்? துணை முட்டை குளியம். சோ பின்ன கிளியராவே வந்துட்டு ஒடுக்கட் பிரிவு 2 ஸ்டார்ட் ஆகி அணுகவத்தை 2ல ஸ்டாப் பண்ணும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். முதலாம் ஒடுக்கட் பிரிவுன்றதும் பிள்ளை, அணுகவத்தை மென்ஷன் பண்ணதும் பிள்ளை. அணுகவத்தை 2. ஓகே, அதெல்லாம் நிப்பாட்டு படும். சோ ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, அடுத்தது பி ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போவோம். அது சூழ்கொள்ளல் நடைபெற்றதும் உடனடியாக முதல் முனைவு பொருளை வெளிவிடும். சூழ்கொள்ளல் நடைபெற்றதும் உடனடியாக முதல் முனைவு பொருளை வெளிவிடும். ரைட்டோ? முதல் முனைவு பொருளை வெளிவிடும். நல்லா யோசிச்சு. இது நம்ம இதுல வந்துட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் உங்களோட இதுல போட்டோ போட்டிருக்கிறாங்க பாருங்க. முதலாம் முனைவுடன் அந்த மனித சூழ்ற கட்டமைப்பு கொண்டு போட்டிருக்காங்க பாருங்க. சோ அதுல போட்டோ வந்துட்டு போடப்பட்டிருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு பாருங்க, முதலாம் முனை பொருளுமே வந்துட்டு அவரோட சேர்ந்த மாதிரி தான் அதுக்குள்ள வந்துட்டு இருக்கு. உடனடியாக வந்துட்டு விடுவிக்கப்படுறது இல்லை. உருவாக்கப்பட்டும் முதலாம் முனைவுடன் உருவாக்கப்பட்டும் ஆனா உடனடியாக வெளியேற்றப்படுறது இல்லை. ஸோ பி ஸ்டேட்மெண்ட்மே வந்துட்டு ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நாங்க கதைச்சிருந்தோம். விந்து டச் பண்ணது பிறகுதான் 2வது துணை உணர்வாளம். அது எல்லாம் முதலாம் முனை பொருள்ன்றது ஓகே. பட் உடனடியாக டேர்முக்காக அதை ரிஜெக்ட் பண்றோம். ஓகே, அடுத்தது ஆரைமுடியினுடைய சிறுமணி விரிவான கலங்கள் அதில் இணைந்திருப்பதனால் அது பல்கலம் உள்ளதா? இல்ல, கிளியராவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எப்படியா நாங்களாக வந்துட்டு இருப்பாங்க. தனிக்கலம் உள்ளது. ஏன்னா தனிக்கலா மனித சூழலை பொறுத்த வரைக்கும் தனிக்கிழமுடையாக்கள் ஒரு மடியமான கிழமனு கட்டிட்டோம்.
ஓகே சோ சி ஸ்டேட்மெண்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மிகச்சிறிய அளவு கருவூனை கொண்டு அடர்த்தியான குடியவர்களை கொண்டு கருவூன் இருக்குமா? கருவூன் நாங்க இதோட எத்தனையாவது ரிப்பீட் ஆகுது கருவூன் என்ற ஸ்டேட்மெண்ட். மனித சூழானது கருவூனை கொண்டிருக்கும். ரைட் ஓர் ராங்? இதோட 4வது ரவுண்ட் ரிப்பீட் ஆகுது ஸ்டேட்மெண்ட். கருவும் இல்ல. ஓகே மனித சூழ்ல வந்து இல்ல மிகச்சிறிதளவு துப்புரவா இல்ல கருவுனே இல்ல. சோ அதால வந்துட்டு அதையுமே வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. இ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போவோம். வளமையாக பலோப்பியன் குழாயில் கருக்கட்டப்படும். நாங்க கதைச்சிருந்தோம் ஏன்னா கருக்கட்டலை பொறுத்த வரைக்கும் கருக்கட்டல் நடைபெறுகின்ற தாளமாக வந்துட்டு அமைகிறது வந்துட்டு பலோப்பியன் குழாயினுடைய அந்தம் சொல்லி கதைச்சிருக்கோம். பலோப்பியன் குழாயினுடைய அந்தம் சொல்லி கதைச்சிருக்கோம். சோ கிளியராவே இ மட்டும்தான் அதுல ஓகேவானதா இருக்க போது. சோ 5வது ஆன்சருக்குள்ள போறோம். நோமல் கேள்வி அது. சோ 5வது இ மாத்திரம் அதான் வரப்போம். சரி அடுத்ததுக்குள்ள போவோம். ஓகே அதுக்கு முதல் அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முதல் சுக்கில பாய்மம் ஒரு நடுநிலை தன்மையான ஒரு பாய்மமாகும். ரைட் வரும். சுக்கில பாய்மம் ரைட் வரும். நியூட்ரல் ஆனது. நாங்க ஏன் கதைச்சிருக்கோம் ஜோனி மாடல் அவ்வளவு அசிடிக் கண்டிஷன் லாக்டோபாசிலிக் சமுதாயத்தால அவ்வளவு அசிடிக் கண்டிஷன் மெயின்டைன் ஆகுறது காரணம் வந்துட்டு என்ன இந்த பேஸை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சோ கிளியராவே காரத்தன்மையான சுரப்பு. ஓகே அவர 7.5க்கு மேலதான் வந்துட்டு அவர இது வந்துட்டு இருக்கு. ஓகே குருதியை விட காரத்தன்மையான ஆக்களவிய நம்மளுக்கு பிஹெச் நம்ம சிலபஸ்ல இப்ப இதுல இல்ல. பட் காரத்தன்மைன்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். கண்டிப்பா பிளட்டை விட பிஹெச் வந்து கூட உள்ள செக் பண்ணுங்க எவ்வளவு பிஹெச் இருந்து ஸ்பெர்ம் பிஹெச் வந்துட்டு எவ்வளவு பாருங்க. சரி இதுல வந்துட்டு அதை சம்பந்தப்படுத்தி முதல் இருந்தது மனிதனில் சுக்கிலப்பாயம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது. அதன் பிஹெச் 6.5 தொடக்கம் 7 நியூட்ரல் பிஹெச் அப்படின்னு சொல்றாங்க. கிளியராவே வந்து நாங்க என்ன இப்பங்கிற சிலபஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இல்ல. பட் ஒரு விஷயம் தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து ஒரு காரத்தன்மையான சுரப்பு. சோ இந்த காரத்தன்மையான சுரப்பை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் பெண்ணின பெருக்க தொகுதியினுடைய ஜோடி மாடல்ல வந்துட்டு அமிலத்தன்மை வந்துட்டு பேணப்படுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. சோ கிளியராவே வந்துட்டு பார்த்தோம்னா முதலாவது ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது. நியூட்ரல் பிஹெச்ன்றாங்க. நியூட்ரல் பிஹெச்ன்றதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அஸ்கோபிக் அசிட்டை கொண்டிருக்கு. இதுக்குதான் சயின்டிபிக் நேம்களை பாடம் வாங்கிச்சோம். அஸ்கோபிக் அசிட்னா யாரு? அஸ்கோபிக் அசிட் யார சயின்டிபிக் நேம்? விட்டமின் அஸ்கோபிக் அசிட் கதைச்சிருக்கு. விட்டமின் சி. விட்டமின் சி இந்த பேர். ஓகே விட்டமின் சி இந்த பேர். விட்டமின் சி கூறு ஓ என்ன நாங்க கதைச்சிருக்கோம். விட்டமின் சி வந்துட்டு அதுல இருக்கு. அது கிட்டத்தட்ட 40% சுக்கில புடகத்தால் சுரக்கப்படும். நாங்க ஆணின பெருக்க தொகுதியினுடைய சுரப்பிகளை வந்துட்டு மெமரைஸ் பண்றதுக்காக ஒரு ஷார்ட் கட் ஒன்று பாடம் வைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? பூமுசு. கெட்ட வார்த்தை இல்லை இது. ஒரு ஷார்ட் கட் பூமுசு. என்ன பூமுசு சொல்லி சொன்னா பூப்பரிஞ்சுரப்பி முன்னெடுக்குஞ்சுரப்பி சுக்கில புடகம். சோ இதுல வந்துட்டு அதுல பெர்சன்டேஜ் சம்பந்தமாக கதைச்சிருந்தா அதாவது சுக்கில பாய்மத்துல ஒவ்வொரு சுரப்பிகளும் எவ்வளவு பங்களிப்பை கொடுக்கும்னு கதைச்சிருந்தேன். ஞாபகப்படுத்துங்க. சுக்கில புடகம் 60, முன்னெடுக்குஞ்சுரப்பி 30, பூப்பரிஞ்சுரப்பி 10. ஏன்னா கிளியரா வந்துட்டு வைக்கப்படும். சோ பூப்பரிஞ்சுரப்பி 10, முன்னெடுக்குஞ்சுரப்பி 30. சுக்கில புடகம் தான் பெருமளவான பங்களிப்பை கொடுக்கும். கிட்டத்தட்ட 60% சுரப்புகளை வந்துட்டு சுரக்கிறது சுக்கில புடகம் கழிச்சிருக்கோம். நான் சொன்னேன் இப்ப இந்த ஃபேமஸான விஷயம் வந்து அலகுகளை மாத்துறது பெர்சன்டேஜை மாத்துறது. சோ அப்படியான இதுகள் தான் வந்துட்டு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட அதனது 40% சுக்கில புடகத்தால் சுரக்கப்படும். இல்ல 60%. ஓகே சோ சுக்கில புடகத்தால் சுரக்கப்படுறது 60%. 40% என்றதை வந்துட்டு நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே அடுத்தது வந்துட்டு பாருங்க விந்துகளினுடைய அசைவுக்கான சக்தியை வழங்குவதற்கு அது புரதங்களை கொண்டிருக்கு. புரோட்டீன். ஓகே ஒரு ஆள் இருக்காரு சக்தி வழங்கியா ஒரு ஆள் இருக்காரு. யாரு? சுக்கில பாய்மத்தில இருக்கிற ஒரு கூறு வந்துட்டு ஓகே ஒரு சக்தி வழங்கியாக செயற்படும் ஒரு சக்தி மூலமாக செயற்படும் கதைச்சிருக்கோம். யாரு? ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் சில நேரம் ஒருக்கா குளுக்கோஸ் போட்டுட்டாங்க. குளுக்கோஸ் எல்லாம் இல்ல. யாரு? ஃப்ரக்டோஸ்.
ஓகே, அங்க அப்படியான அதுக்கான புரோட்டீன் எல்லாம் இல்லை. ஸோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஏபிசில 1 2 3 கண்டியா. ஓகே, அடுத்த 5வது ஸ்டேட்மெண்ட், விந்துகளினுடைய இயங்கும் ஆற்றலை அதிகரிக்க செய்வதற்கு உதவும் பதார்த்தங்களை அது கொண்டு இருக்கு. என்ன மாதிரி? என்ன எதுண்டா, இந்த இப்ப எங்கட சிலபஸ்ல இந்த கருக்கட்டல் தாக்கம் எல்லாம் இல்ல. கருக்கட்டல்ல பொறுத்த வரைக்கும் 2 தாக்கம் வந்துட்டு இருக்கும். ஒன்று உச்சிமுத்த தாக்கம், மேற்பட்டை தாக்கம். ஓகே, எனக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. இந்த விந்துகள் வந்துட்டு அசையும் ஆற்றலை பெற்றுக்கொள்ற இடம் வந்துட்டு எங்க? விதைமேற்றினி. விதைமேற்றினி. சோ அப்படி நான் சொல்லிக்கேன், விதைமேற்றினின்றது நீச்சல் அடிக்க பழகுற இடம். போட்டி எங்க? நீச்சல் அடிக்கிற இடம் எது? ஜோனி மடல். பெண்ணின பெருக்க தொகுதியினுடைய ஜோனி மடலுக்குள்ள வர்ற தாக்கமாக வந்துட்டு இருக்கப்படும். சோ இவர் ஜோனி மடலுக்குள்ள போன உடனே வந்துட்டு என்ன செய்யும் சொல்லி சொன்னா அவருக்கு சரியான சந்தோஷம். சோ இதால வந்துட்டு என்ன செய்வாரு, அவ என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா அவரோட அந்த பெண்ணின பெருக்க தொகுதியில இருந்து சில சுரப்புகள் விடுவிக்கப்படும். அந்த சுரப்பு இந்த விந்துல டச் ஆயின உடனே இவருக்கு இன்னும் என்னது குஷி எழும்பிடும். சோ கட்டும் வேகமாக வந்துட்டு அவங்க அந்த விந்தினுடைய மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. சோ அந்த சுரப்புகள் விந்துல வந்துட்டு பட்டோடனே அது வந்து இன்னுமே உயிர், அதுக்கு சொல்ல போற பேர் உயிர்ப்பாக்கப்படுது. இப்ப எங்கட சிலபஸ்ல இல்ல இது, இந்த பேர் இந்த கேள்வி செய்யறதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விந்து வந்து உயிர்ப்பாக்கப்படுறது. சோ அதெல்லாம் சொல்றாரு அங்க விதைமேற்றினிவுல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணது. விந்து உயிர்ப்பாக்கப்படுறது ஜோனி மடலுக்கு வச்சு, அதுக்கு பிறகுதான் அதன் அசைவகம் பல மடங்கு அந்த சுரப்பு பட்ட உடனே பல மடங்கு வந்துட்டு வேகமாகும். சோ விந்துகளினுடைய இயக்கும் ஆற்றலை அதிகரிக்க செய்வதற்கு உதவும் பதார்த்தங்களை அது கொண்டிருக்க இல்ல. அது ஜோனி மடல் இருந்து அந்த கருப்பை அந்த அவர் பெண்ணின பெருக்க தொகுதியினுடைய சுரப்பு தான் அதுல இயங்கும் ஆற்றலை அதிகரிக்கிற பதார்த்தங்களை கொண்டிருக்கு. சோ கிளியராவே வந்துட்டு 5வது வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இது 5வது நம்ம சிலபஸ்ல இப்ப இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இப்ப ஒன்றுமே முதல்ல அந்த தாக்கம் எல்லாம் இருந்தது, மேற்பட்ட தாக்கம், உச்சி முட்டு தாக்கம் எல்லாம் இருந்தது. அதே ஒரு இசை கல்வி. இப்ப அதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஓகே, அடுத்தது மங்கள சிலபஸ்ல துப்பரவாயில சும்மா கெஸ் பண்ணுங்க. நம்மள்ட்ட இருக்கிறதுகளை வச்சு கெஸ் பண்ணுங்க. 6 மாத வயதளவில் உள்ள மனித ஆண் முதிர்மூல உருவில எவற்றை காணலாம்? 6 மாதம் சொல்லி சொன்னா வந்துட்டு என்னது? செகண்ட் ட்ரைமெஸ்டர். ஓகே, இதே கேள்வி இந்த தரம் வந்தா வந்துட்டு நம்மளுக்கு நாங்க ஒவ்வொரு ட்ரைமெஸ்டர்லயும் வந்துட்டு பார்த்துட்டு என்னென்ன மாற்றங்கள் சொல்லி கதைச்சிருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு வந்தாண்டா என்ன செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல மனிதனுக்கு தெளிவான வேறுபாடு இருக்கும், தொகுதிகள் எல்லாம் விருத்தி அடைஞ்சிருக்கும், 30 சென்டிமீட்டருக்கு போவாங்க. அடுத்தது அந்த அசைவை உணர்ந்து கொள்ளலாம். இப்ப இவ்வளவுதான் நம்ம சிலபஸ்ல இருக்குது. ஓகே, பாப்போம். சும்மா கெஸ் பண்ணுங்க. திரை சுருங்கிய தோல் 6 மாதம் அளவுலையா? ரைட் ஓர் ராங்? திரை சுருங்கிய தோல் வந்துட்டு காணப்படுறது. திரை சுருங்கிய தோல். சோ இது வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரினுடைய இறுதியில வந்து நடைபெற மாற்றமா இருக்குது. சோ அதை நாங்க ஒரு செகண்ட் ட்ரைமெஸ்டருக்குரிய மாற்றமாக எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் மாதம் அப்படிதான் அந்த தோல் வந்துட்டு சுருங்கி ஒரு தோல் வந்துட்டு இருக்கும். அது இப்ப வந்துட்டு எங்களோட சிலபஸ்ல இல்ல. சோ அது வந்து ஓகே. ஏபிசிடியா? ஓகே, ஏபிசிடி. அடுத்தது கண்ணில் மயிர்கள், கண் இமை காணப்படுறது, அதுவும் ஓகே. அடுத்தது இணைந்த கண்மடல்கள் காணப்படுறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே கண் இமைகள் வந்துட்டு என்ன செய்ய, கண் மடல்கள் வந்துட்டு அங்கே இணைந்திருக்காது, பிரிஞ்சிடும். அடுத்தது கைவிரல்களின் நுனிகள் வரைகள், நுனிவரை நகங்கள் காணப்படும், அதுவும் ஓகே. ஓகே, அடுத்தது இது இப்ப எங்கட சிலபஸ்ல இருக்குது. இதை சொல்லுங்க நீங்க. இறங்கிய விதைகளை கொண்ட விதைப்பை. கைட்டோரோ. இறங்கிய விதைகளை கொண்ட விதைப்பை. விதைப்பை ஓகே உருவாக்கப்பட்டும், விதை இறக்கப்படுமான்னு சொல்றாங்க 6 மாதம். இப்பயும் எங்கட சிலபஸ்ல வந்துட்டு இருக்குது. சோ என்னது, அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இந்த முதலாவதையும் அவங்க பிள்ளை என்று சொல்லிதான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ சிலபஸ்ல என்ன மாதிரி இருந்தது தெரியல. அதை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டருக்குரிய மாற்றமாக எடுத்து பிஏயும் டிஏயும் போட்டு ஸ்கீம் பண்ணது வந்துட்டு 5வது ஆண்டு. பட் இது சிலபஸ்ல இல்லாத ஒரு பகுதி. சோ 5வது கொடுத்து கொடுங்க. பியும் டியும் தான் நிறைய ஸ்கீம்.
சோ ஏயும் வந்துட்டு பின்ன அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டருக்குரிய மாற்றம் தான் எடுத்துக்கலாம். பட் இப்ப அதெல்லாம் ஒன்றுமே எங்களை சிலபஸ்ல இல்ல. இதே கேள்விய வந்துட்டு நம்மளுக்கு இப்ப இருக்கிற நோட்ஸை வச்சு எங்களோட ரிசோர்ஸுக்குரிய நோட்ஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் என்ன மாற்றம் நடக்கும், செகண்ட் ட்ரைமெஸ்டர் என்ன மாற்றம் நடக்கும், தேர்ட் ட்ரைமெஸ்டர் வந்துட்டு என்ன மாற்றம் நடக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். சோ அதுகளை வச்சு எங்களுக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். சோ கிளியராவே வந்துட்டு நாங்க அதே மாதிரி வேற கூட இப்ப எங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிறதான் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்துக்கிட்டீங்களா? சரி, ஓகே. அடுத்தது 37வது கேள்விக்குள்ள போவோம். இது நல்ல கேள்வி, இப்பவும் இருக்கு. திரும்ப ரிப்பீட் ஆகும் இந்த தரம். மனித தாய்ப்பால் சான்ஸ் இருக்குன்னு சொல்லித்தானே கருக்கட்டல் மனித தாய்ப்பால் ஏதோ ஒரு பகுதி வந்துட்டு வரும். மனித பால் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? ஓகேப்பா. அதன் தொகுப்பும் விடுவித்தலும் புரோலக்டினால் சீராக்கப்படும். தொகுப்பு ஓகே, புரோலக்டின் விடுவிக்கிறது புரோலக்டின் சீராக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது தொகுக்கப்படுறது புரோலக்டின் ஓகே, ஏன்னா புரோலக்டின் தானே தொகுக்கிறதுல ஹெல்ப் பண்றது. விடுவிக்கிறது புரோலக்டின் விடுவிக்கிறது இல்ல இல்ல. நாங்க என்ன கதைச்சிருக்கோம், விடுவிக்கிறார்கள் வந்துட்டு யாரு? ஆக்சிடோசின். என்ன விடுவிக்கிறதுல வந்துட்டு அவையோட தொகுப்புல வந்துட்டு ஹெல்ப் பண்றது வந்துட்டு புரோலக்டின் காய்ச்சிருக்கோம். விடுவிக்கிறதுல ஹெல்ப் பண்றாங்க வந்துட்டு யாராக வந்துட்டு இருக்க போறாங்க? ஆக்சிடோசின். சோ கிளியராவே வந்துட்டு முதலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், சுக்குரோசி இருப்பதால் இனிப்பானதான். என்னமா சுக்குரோசா இருக்கு அதுல இருக்கிற வெள்ளம், பால்ல இருக்கிற வெள்ளம் சுக்குரோசா என்னது? அதுல இருக்குது லக்டோஸ். என்ன லக்டோஸ் என்று சொல்லி கதைச்சிருக்கிறோம். சுக்குரோஸ் இருப்பதால் இனிப்பானது. இனிப்பு ஓகே, பட் இனிப்பு குறைவு, அவ்வளவு இனிப்பு இல்லை. என்னது அதுல சுக்ரோஸ் எல்லாம் இல்லை. இதன் கூற்றமைவு பால் கொடுக்கும் வேலையை பொறுத்து வேறுபடும். இது பழைய சிலபஸ்ல இருந்த விஷயம். சோ டைமிங்க பொறுத்து வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு வேறுபடக்கூடியதாக வந்துட்டு இருக்குமா? ஒரு நாள்ல வந்துட்டு ஒரு நாளினுடைய டைமிங் ஏத்த மாதிரி வந்துட்டு அதுல இருக்கிற கூறுகள் வந்துட்டு வேறுபடக்கூடியதாக. இப்ப இது இல்லை, பட் இது ஒரு ரைட் ஸ்டேட் இப்ப சிலபஸ்ல இல்லை. அடுத்தது இப்பயும் இருக்குது, சோடியம் கால்சியம் வளம் மிக்கது. சோடியம் கடும் கூட இருக்குமான்றான். எதுக்குள்ள? தாய்ப்பால்ல. தாய்ப்பால்ல சோடியம் கூட இருக்குமன்றது நாங்க கதைச்சிருக்க. அதிகரித்த சோடியம் குழந்தைக்கு ஆபத்து. சோ சோடியம் வந்துட்டு குறைவாகத்தான் வந்துட்டு இருக்குமான்னு காய்ச்சிருக்கோம். அது கண்டுபிடிக்கும். குழந்தை பிறந்து முதல் 12 மாதம் வரை ஒரே உணவு மூலமாக தொழிற்படும். ஒரு வருஷத்துக்கு உள்ள தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணுமான்றாங்க. இது நடைமுறை வாழ்க்கையில நீங்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எப்ப பிள்ளைக்கு சாப்பாடு தித்துறேன், எத்தனை மாதத்துல தாய்ப்பால் கொடுப்பாங்க. அது ஒரு 2 வயது வரைக்கும் கொடுக்கணும். உண்மையா 2 வயதுக்கு வரைக்கும் சில 3 வயது மட்டும் கொடுப்பாங்க. பட் தாய்ப்பாலோட எந்த ஆரம்பத்துல எங்களோட உணவு கால்வாய் தொகுதி நல்லா விருத்தி அடைஞ்சிருக்காது. ஸோ தாய்ப்பால் வந்து ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணபடியா ஓகே. அதுக்காக நாங்க அதை மட்டும் எது செஞ்சோம்னா ஃபுல்லா அதுக்கு சாப்பிட பழகாது. சோ கொஞ்சம் தாய்ப்பாலையும் கொடுக்கணும், அதோட சாப்பாடும் தீத்த பழகணும். இப்ப எடுத்தடுப்பு பெரிய கஷ்டமான உணவுகளை கொடுக்காம இந்த உருளைக்கிழங்கு சர்லாக் சோ அப்படியான இதுகளை குழைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொடுப்போம். எத்தனை மாதத்துல ஸ்டார்ட் பண்ணு? 6வது மாதம், 6வது 7வது மாசம், 6-7 மாதம் அந்த டைமிங்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உணவினுடைய காம்ப்ளெக்ஸ் தன்மையை வந்து கூட்டிக்கொண்டு போனோம்னா சரி. இப்ப சில பிள்ளைகள் ஒரு வயது அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்துட்டு அந்த உரைப்பு சுவையை பழகினாதான் சில பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பிட உரைப்பெல்லாம் சாப்பிடும். அதெல்லாம் அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ள அந்த எல்லா சுவைகளும் அந்த பிள்ளைடெல்லாம் நீங்க போகும். அதுக்கு பிறகு அந்த விருத்தி வைத்தன்னு சொல்லி சொன்னா அது பிடிக்காமலே போயிடும். சிலாக்களுக்கு இந்த சின்னல ஃபுல்லாவே இனிப்பு சாப்பிடுறாங்களுக்கு இப்பயும் வந்துட்டு உரைப்பு கறி என்ன உரைப்பான விஷயம்னு சொல்லி சொன்னா பிடிக்காது. கடும் கசப்பான இதுல சொல்லுவாங்க அந்த 2 வயசுக்குள்ள வந்துட்டு எல்லா சுவையும் வந்து நாக்கு பாத்துறேன். எல்லா விதமான டேஸ்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பின்ன 12 மாசம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. 6 மாசம் வரைக்கும் ஓகே. ஆனா தாய்ப்பால் 2 வயசு மட்டும் கொடுக்கணும். தாய்ப்பால் 2 வயசு மட்டும் கொடுக்கணும். அதோட சேர்த்த மாதிரி உணவின காம்ப்ளெக்ஸ் 6 மாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்லி கேட்கிறீங்க. 12 மாதம்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ கிளியராவே 3வது தான் பெட்டரான ஆன்சராக வந்து இருக்கும். 38வது
மனித விந்துகளினுடைய இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் கூட தவறானது. ஓகே, இதுவும் எங்களோட சிலபஸ்ல இல்ல, பெரும்பாலும் இல்ல. ஓகே, இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பாப்போம் எது ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. விந்தினுடைய இயங்கும் ஆற்றல் அதிகரிப்பின் போது விந்தினுடைய முதலுறு மென்சவில் சில கிளைக்கோப்பருதங்கள் மாற்றப்படுகின்றன. நாங்க சர்ஜின் ஜோனி மண்டலுக்குள்ள போன உடனே அவட அந்த சுரப்பு வந்து விந்துல படும். விந்துல பட்ட உடனே தான் அது உயிர் பாக்கம், அது உயிர் பாக்கம்னு சொல்லி சொல்லுவோம். சோ அந்த டைம் அதுல இருக்கிற கிளைக்கோ புரோட்டீன்ல வந்துட்டு சில சில சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகே, அது ரைட் ஸ்டேட்மெண்ட். பட் இப்ப எங்கட சிலபஸ்ல இல்ல. நம்மளுக்கு இப்ப இதெல்லாம் போட மாட்டோம்னா தெரிஞ்சு வச்சுக்கணும், அது ஒரு ரைட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, மிக்க அளவில் அசையும் விந்துகள் ட்ரிப்சினை விடுவிக்கும். என்ன மிக்க அளவு பாஸ்டா அசைகிறாங்க, ட்ரிப்சினை வந்துட்டு விடுவிப்பாங்க. நாங்க கதைச்சிருந்தோம். அதுக்குள்ள அந்த உச்சி முழுத்தத்துக்குள்ள 2 நொதியம் இருக்கு மட்டும் காய்ச்சிருக்கோம். யாரு? ஒன்று ட்ரிப்சின், ஹைலரோனிடேஸ். என்ன? சோ ட்ரிப்சினை விடுவிக்கும்ன்றது ஓகேவான ஸ்டேட்மெண்டாக வந்துட்டு இருக்க போகுது. இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கப்பட்ட விந்துகளில் மாத்திரமே உச்சி முத்த தாக்கம் நடக்கும். அதாவது உச்சி முத்த தாக்கம் என்று சொல்லி சொன்னா, ஓகே, அந்த விந்து வந்து உயிர்ப்பாக்கப்பட்டு முட்டையை நோக்கி போற இது. சோ நார்மலான விந்தால அவ்வளவு பாஸ்டா முட்டையை நோக்கி போயிடும் அவ்வளவு தூரம். ஆக்டிவான ஆக்களால மட்டும்தான், சிறப்பு பட்ட ஆக்டிவான ஆக்களால மட்டும்தான் ஜோனி மடலுக்கு அது பட்டத்துக்கு பிறகுதான் நீங்க அது உயிர்ப்பாக்கப்பட்டு செஞ்சு முட்டையை நோக்கி போவாங்க. சோ அதுவும் ஓகேவான ஸ்டேஜ். இதுவும் இப்ப சிலபஸ்ல இல்லை. விந்துகளினுடைய இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கப்பட்ட விந்துகள் தெளிவு வளையத்தில் உள்ள நாங்க கதைச்சிருக்கோம். என்ன? தெளிவு வளையத்துல நிறைய, அதாவது நிறைய விந்து வாங்கி தானங்கள் இருக்கும். யாரு போய் ஃபர்ஸ்ட் இது செய்யறாங்களோ அவையோட டிஎன்ஏ மட்டும் தான் உள்ளுக்குள்ள போகும். அதுக்கு தெளிவு வளையம் பெருசாயிரும் மட்டும் எல்லாம் கதைச்சிருக்கோம். சிங்கிள் கமிட்டட் கதையெல்லாம் கதைச்சிருக்கோம். ஞாபகம் தானே? சோ அதுவுமே ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பாப்போம் 5வது ஸ்டேட்மெண்ட் ஜோசிச்சு சொல்லுங்க. விந்தினுடைய இயங்கும் ஆற்றல் அதிகரிப்பது விதை மேற்றினிவில் ஆரம்பிக்கும். அந்த அதிவிர்ப்பாக்கப்படுறது விதை மேற்றினிலே ஸ்டார்ட் ஆகும். ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப கதைச்சிருக்க எங்க அந்த அதிவிர்ப்பாக்கம், அந்த ஜோனி மடல் அந்த சுரப்பு வந்து பட்டத்துக்கு பிறகுதான் அவர் அந்த கடும் எனர்ஜி வாரவர். அது வரைக்கும் ஒரு அளவு ஸ்லோவா தான் இயங்குவாரு, ஸ்லோ மோஷன்ல தெளிவாரு. சோ என்ன சொல்ல போறோம்? ஓகே, விதை மேற்றினிவிலான் அதுல இது வந்துட்டு நீச்சல் அடிக்க பழகுறது இங்க. பட் நீச்சல் அடிக்கிற இடம் ஜோனி மடல். விதை மேற்றினிவில ஆரம்பிக்கும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஜோனி மடல் ஸ்டார்ட் ஆகுது அறிவிப்பாக்கம். ஸோ 5வது ஆன்சரா இருக்குது. அது ரொம்ப ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்தது கொஞ்சம் பிரச்சனையான ஸ்டேட்மெண்ட்டுகள் தான். சில சிலதுகள்ல சிலபஸ்லே இல்ல, சிலதுகள் இருக்குது, பார்ப்போம். கருக்கட்டி 36 கேள்வி பிரசவம் தொடர்பாக ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2012 வந்த கேள்வி. கருக்கட்டி 36 கிழமைக்கு பிறகு நடக்கும். ரைட்டோ? என்ன கதைச்சிருக்கிறோம்? கருக்கட்டல்ல இருந்து 38 கிழமை, இறுதி மாதவிடாயிலிருந்து 40 கிழமை, அப்படிதான் கழிச்சிருக்காங்க. கருக்கட்டப்பட்டதுல இருந்து 38 கிழமை, இறுதி மாதவிடாய் இந்த 14 நாளையும் பார்த்தோம்னா 40 கிழமை. சோ கிளியரா இருக்கட்டும். 36 கிழமை என்றது கருக்கட்டி 38 கிழமை. ஓகே, கருக்கட்டி 38 கிழமை. 36 கிழமை என்றதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. கிளியராக வச்சிருக்கோம். கருக்கட்டப்பட்டதுல இருந்து 38 கிழமை கற்பகாலம் சொல்லி. மயோமிட்டியம் என்று சொல்லி சொன்னா அவர மலமளப்பான தசைகள் வந்துட்டு இருக்கிறது. மயோமிட்டியத்தினுடைய மலமளப்பான தசைகளில் தொடர்ச்சியான வலுவளவுள்ள சந்தத்திற்கு உரிய சுருக்கங்களினுடைய விளைவு. அதாவது என்ன சொல்லி, இது நம்ம இப்ப சிலபஸ்ல இல்லை. இந்த கருப்பையில இருக்கிற மலமளப்பான தசைகளினுடைய சுருக்கம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த சுருக்கத்தின் காரணமாக தான் வந்துட்டு நடைபெறுதுன்னு சொல்றாங்க. சந்தத்துக்குரிய சுருக்கத்தால நடக்குதுன்னு சொல்றாங்க. ரைட் ஸ்டேட்மெண்ட். பட் இது இப்ப சிலபஸ்ல இல்லை. பிரசவத்திற்கான சமிஞை முதிர் மூல உரிமையில் இருந்து வரும். இது இப்பங்கள்ல இருக்கு சிலபஸ். ரைட் வரும். நாங்க பிரசவம் 3 ஸ்டெப்ல நடக்கும் மட்டும் காய்ச்சிருக்கிறோம். யாரு சிக்னலை கொடுக்கறது? அந்த முதிர் மூல உரு அப்படியே அதுல தலை போய் வந்துட்டு என்ன செய்யப்படும்? யோனி மடல்ல அந்த கருப்பையில போய் டச் ஆகும். என்ன யோனி மடல் இந்த கருப்பை கழுத்து பகுதியில போய் டச் ஆகின உடனே அதுல இருக்கிற இழுவை வாங்குகள் தூண்டப்பட்டுதான் அதுக்குரிய இது வந்து கொடுப்படுறன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். சோ எது ஃபர்ஸ்ட்டுக்கு வர தலை வாருதா கால் வாருதா? ஏற்கனவே சொல்லி தந்தேன் இன்னைக்கு பிரசவம் படிப்பிக்க கூட. ஃபர்ஸ்ட்டுக்கு எது பாரு, இந்த நண்பன் படத்துல பாத்துருக்கேன் ஒரு சீன். விஜய் வந்துட்டு எடுப்பாரு, அப்படி வைக்கும்
இதை வச்சு சோ எதுவாகுது தலைதான் இந்த தலையில உச்சி குழி அந்த அதுல என்ன டெக்னாலஜி என்றா தலையில உச்சி குழி இருக்குதானே சோ அங்க வந்து ப்ரெஷர் வந்துட்டு குறைய சோ அதை வந்துட்டு பயன்படுத்தியாலும் அதை வந்து இதை வச்சு இழுத்தெடுக்கிற மாதிரி காட்டுறேன் படத்துல. பட் எல்லாருமே தலைதான், தலை போய் அந்த கருப்பை கழுத்துல வந்துட்டு தட்டுறதுதான் அதுக்குரிய தூண்டு, புள்ள புறக்கிறதுக்குரிய தூண்டு. அந்த பிரசவத்துக்குரிய ஆரம்ப வழி வந்துட்டு ஆரம்ப விஷயம் ஸ்டார்ட் நோவுறது. சோ அது வந்துட்டு இந்த தலை போய் சரியா கருப்பை கழுத்துல தட்டக்குள்ள ஆறதா இருக்கு. சோ சில நேரம் அந்த நீங்க படங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு அம்மா ஒரு சத்தம் ஒன்று கத்துவாங்க, அதோட புள்ள புறாக்கு படத்துல அப்படியே காட்டுறாங்க. அது என்ன அதே அந்த பெயின் மட்டும் கடும் பெரிய ஒரு பெயினா வந்துட்டு இருக்குது. அது என்ன அந்த பெயின் சொல்லிட்டு நம்ம அந்த எலும்பு உடைகிறது. இப்ப நோமலா வந்துட்டு சிசரியம் பண்ற நேரம் வந்துட்டு வெட்டி எடுக்கிற நேரம் வந்துட்டு அப்படியான பெயின் வந்துட்டு வரா. இந்த சுகப்பிரசவம் சொல்லுவாங்க, ஜோனி மடலுக்குள்ளால பிறக்கிற நேரம் வந்துட்டு அந்த ஜோனி மடலுக்குள்ளால ஒரு பிள்ளை வாடுற அளவுக்கு அதுல இது வந்துட்டு விரியாது. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு போதாது. சோ அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டா நம்மளோட இடுப்பெலும்பு இருக்கணும். சோ இந்த இடுப்பெலும்பு வந்துட்டு ஒரு சின்ன ஜாயிண்ட், அந்த இடுப்பெலும்புல 2 சைட் அப்படியே வந்து அப்படியே ஒரு ஒரு ஜொயிண்டால வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கு. அதை நாங்க பூப்பெண் போட்டு சொல்லுவோம். அந்த பூப்பெண் போட்டு உடை ஒரு எலும்பு உடைஞ்ச அவ்வளவு பெயினா இருக்கு. அந்த எலும்பு உடைகிறது தான் அந்த சத்தம். எலும்பு பாருங்க இவ்வளவு பெயினை தாங்கக்கூடிய கேர்ள்ஸ், சாதாரண கேர்ள்ஸ் வந்துட்டு வலிமையான சொல்றாங்க. ஓகே சோ இந்த இது வந்துட்டு உடை, ஓகே இந்த உடை இந்த எலும்பு உடைஞ்சுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குழந்தை வந்துட்டு வாரதாக வந்துட்டு இருக்கு. ஓகே சோ அது வந்துட்டு பிறகு வந்துட்டு என்ன செய்யப்படும், திரும்ப வந்துட்டு இது செய்யும், திரும்ப வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு கசிகளே தலாக்கப்பட்டது கொஞ்சம் இதா இருக்கு. அந்த குழந்தை பிறந்தாங்களுக்கு தெரியாம சில நேரம் வந்துட்டு சாரையும் கொடுப்பாங்க, யாரையும் குடிக்க இல்லாட்டியும் அந்த ஆல்கஹால் வந்துட்டு ஸ்பிரிட்னு சொல்லி சொல்லுவாங்க, நார்மல் சாரை ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கொடுப்பாங்க. என்னன்னா அந்த டைம் கடும் வலியா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, அதோட வந்துட்டு சேர்த்து அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் ரத்தமும் போகும் குழந்தை. இது அப்படியே இந்த சூழ் வித்தகத்தின் மிச்ச பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே வெளியேறணும். சோ அதோட சேர்த்து கிட்டத்தட்ட 450 மில்லிலிட்டர் ரத்தமும் வெளியே ஒரு பெயின்ஃபுல்லான நிகழ்வு. அப்படித்தானே எங்களோட அம்மா அப்பாக்கள் அம்மா பெற்றிருக்கிறாங்க நம்மளை கஷ்டப்பட்டிருக்காங்க. ஓகே சோ விஷயத்துக்கு வருவோம். சோ பிரசவத்துக்கான சமிஞ்சை முதிர் மூல உறவில இருந்து வருமன்றது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போகுது. அது ஓகே. அடுத்தது பிரசவத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னர் ப்ரொஜெஸ்ட்ரோன் மயோமெட்ரியத்தில் உள்ள ஆக்சிடோசின் வாங்கி உருவாக்கத்தை தூண்டும். ஓகே இது வந்துட்டு ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு செய்யற இல்லை. ஓகே ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா இது எங்க சிலபஸ்ல இல்ல. இந்த ஆக்சிடோசின் வாங்கிகளை தூண்டுற கதை, நிரோதிக்கிற கதையெல்லாம் இப்ப இல்ல. சோ இந்த சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு என்ன செய்யப்படுமாட்டா இந்த ஆக்சிடோசின் வாங்கிகள் சுருங்குறத வந்துட்டு தடுத்து வச்சு கொண்டு இருக்கும். ஏன் தடுத்து வச்சு கொண்டு இருக்குமாண்டா, இப்ப உள்ள விருத்தி அடைகிறதுக்கு முதலே சுருக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சிடும், அபோஷன் ஆயிடும். இப்ப நார்மலா அந்த இந்த ஈர்வை வாங்கிகள் தூண்டப்படும் சொல்லி சொன்னா ஆக்சிடோசின் நிறைய விடுவிக்கப்படும். நிறைய விடுவிக்கப்பட குழந்தை விருத்தி ஆகிறதுக்கு முதலே வந்துட்டு வெளியில வந்து சோ அபோஷன் ஆயிடும். அது ஒரு ஒழுங்கான உயிர் இருக்கிற குழந்தையாக வந்துட்டு இருக்காங்க. இறந்த குழந்தையாத்தான் வந்துட்டு பிறகு. சோ இதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்துட்டு என்ன செய்யப்படுமாட்டா அந்த பிறப்பு வரைக்குமே வந்துட்டு அதனுடைய செறிவு கூட காணப்படும் வரைக்கும் கருப்பை தசை வந்துட்டு சுருங்கா. பிறக்கிறதுக்கு கிட்டவா என்ன செய்யப்படுமாட்டா அதனுடைய செறிவு குறைஞ்சி ப்ரொஜெஸ்ட்ரோன் செறிவு குறைஞ்சி ஈஸ்ட்ரஜன் தான் போய் வந்துட்டு என்ன செய்யப்படுமாட்டா அதை தூண்டி ஆக்சிடோசின் வாங்கிகளை தூண்டி இனி ஆக்சிடோசின் வந்து தூண்டுறது. ப்ரொஜெஸ்ட்ரோன் நிரோதிக்கிறார்கள், ஈஸ்ட்ரஜன் தூண்டுறார்கள். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ 4வதையும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. கருப்பையினுடைய இழுவை வாங்கிகள் பிரசவத்தின் போது ஆக்சிடோசின் விடுவித்தலில் பிரதானமான பங்கு வகிக்கின்றது. அதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட். சோ இதுல வந்து அவங்க 2 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிழை என்றபடியா அதுக்கு ஓல் ஆன்சர் அந்த டைம் வந்துட்டு ஓல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. பட் பெட்டராக 1 பிழை 4 பிழை. ஓகே 4 எங்க சிலபஸ்ல இல்ல. பட் முதலாவது கண்டிப்பாவே ரோங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
கருக்கட்டி 38 கிழமை என்று தெளிவாக கதைச்சிருக்கோம். கருக்கட்டி 36 கிழமைன்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ நம்மளுக்கு 2வது 4வது 5வதுலாம் இப்ப சிலபஸ்ல துப்புராத பத்திர கருத்துக்களே இல்லை. ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, மற்றபடி தேவையில்லை. ஓகே, அடுத்த கேள்வியும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நல்ல ஒரு கேள்வி. 40. ஓகே, 40வது கொஸ்டின் என்ன போட்டு 40வது மனித இனப்பெருக்க தொகுதியுடன் சம்பந்தப்பட்ட சில ஓமோன்கள் அவை சுரக்கப்படுகின்ற இடங்கள் அவற்றினுடைய தொழில்கள் தரப்பட்டிருக்கு. ஓகேவா? ப்ரொஜெஸ்ட்ரோன், எல்ஹெச், ஜிஎன்ஆர், ஜிஎன்ஆர்ஹெச்னா எஃப்எஸ்ஹெச்ஆர்ஹெச், எல்ஹெச்ஆர்ஹெச் சொல்றது, ஈஸ்ட்ரஜன் அவ்வளவு பேர் தந்திருக்காங்க. சுரக்கப்படுற இடம் தந்திருக்காங்க, தொழிலும் தந்திருக்காங்க. ஓகே, நம்மள்ட ஒரு சில காம்பினேஷன் தந்திருக்கிறாங்க. எது ரைட் காம்பினேஷன்? ஓகே பாப்போம். முதலாவது மூன்றாவது ஜிஎன்ஆர்ஹெச். ஓகே, அது என்ன சொல்றாங்க? எங்க சுரக்கப்படும்? ரெண்டாவதா பரிவகுப்பு. ரைட்டா? ஜிஎன்ஆர்ஹெச் பரிவகுப்பினால சுரக்கப்படும். என்ன ஜிஎன்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பரிவகுப்பினால அது ஜிஹெச்ஆர்ஹெச் சம்பந்தம். இந்த எஃப்எஸ்ஹெச்ஆர்ஹெச் அதாவது follicle stimulating releasing hormone, luteinizing releasing hormone ரெண்டையும் சேர்த்து ஜிஎன்ஆர்ஹெச் சொல்லப்படும். பரிவகுப்பினால சுரக்கப்படுற ஒரு போஷணை ஹோமோன், முற்பக கபச்சுரப்பியை தூண்டுற ஹோமோன் காய்ச்சிருக்கிறார். ஓகே, அவர் வேலை என்ன சொல்றாங்க? டி இன்கிபின் சுரத்தல தூண்டுறதா. இவருக்கும் இன்கிபின் சுரத்தலுக்கும் ஏதாவது நேரடியான சம்பந்தம் இருக்கா? இன்கிபின் சுரத்தல தூண்டுறாள் வந்துட்டு யாரு? இன்கிபின் சுரத்தல வந்துட்டு தூண்டுறாள் வந்துட்டு சேட்டோலின் கலங்கள் சொல்லி கதைச்சிருக்கிறான். அப்படி என்ன சொல்லிச்சுன்னா எஃப்எஸ்ஹெச் இருக்கும். என்ன சேட்டோலின் கலங்கள் தானே? சேட்டோலின் எஸ்கேசன் ஞாபகம் கூட சொன்னேன். எஃப்எஸ்ஹெச் தான் வந்துட்டு அதோட சம்பந்தப்பட்டது. சோ பின்ன அதை வந்துட்டு இன்கிபின் சுரத்தல தூண்டு பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதால முதலாவது காம்பினேஷனை வந்து ரிஜெக்ட் பண்றோம். சரி, ரெண்டாவது காம்பினேஷனுக்கு வருவோம். ரெண்டாவது நம்பர் என்ன நம்பர்? எல்ஹெச். ஓகே, அது என்ன செய்யுமா? ரெண்டாவது பரிவகுப்பினால சுரக்கப்படணும். அவனதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். எல்ஹெச் பரிவகுப்பிடா, எல்ஹெச் ஆர்ஹெச் பரிவகுப்பு, அதாவது ஜிஎன்ஆர்ஹெச் ஒரு வகை தானே எல்ஹெச் ஆர்ஹெச். எல்ஹெச் தெளிவாக முற்பக்க கவச்சுறது. ஸோ இதை நாங்கள் இந்த அங்கே பார்க்கவே தேவையில்லை, படுத்த வச்சே ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது மூன்றாவது ஒன்று ப்ரொஜெஸ்ட்ரோன். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க? மூன்றாவது மஞ்சள் சடலம். மஞ்சள் சடலத்தால் சுரக்கப்படும், அதுவும் ஓகே. தொழில் சரியா சொல்லிக்காங்கடா. பி முலையின் பருமன் அதிகரிக்கும். முலையினுடைய பருமன் வந்து அதிகரிக்கும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, கருப்பை இதுல இந்த கற்ப காலத்துல நடைபெற ஒரு மாற்றம் முலைச்சுரப்பியினுடைய பருமன் வந்துட்டு அதிகரிக்கிறதாக வந்துட்டு இப்ப எங்களோட சிலபஸ்ல வந்துட்டு இல்ல. பட் ப்ரொஜெஸ்ட்ரோனுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கு. ஓகே, ப்ரொஜெஸ்ட்ரோனுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதுல பங்கெடுக்கிறார்கள் ஈஸ்ட்ரஜன். பட் எங்களோட சிலபஸ்ல அதுக்கு சம்பந்தமா ஒன்றும் கலைக்க இல்லை. சரி, பின்ன அதுவும் நாலாவது. ஓகே, நாலாவது ஈஸ்ட்ரஜன். ஓகே, ஈஸ்ட்ரஜன் அது என்ன செய்யுதா? எங்க சுரக்கப்படுதா? மூன்று சூலகத்துல சுரக்கப்படுதா? சூலகத்துல இருக்கிற புடைப்புகளால் சுரக்கப்படும் போது கழிக்கும். என்ன வேலை கொடுத்திருக்காங்க? சி மாதவிடாய தூண்டுறதா. மாதவிடாயை தூண்டல். யாரு மாதவிடாய தூண்டல்? மாதவிடாயை தூண்டல். ஓகே, நாங்க அப்படி எதுவும் படிச்சிருக்கோம். மாதவிடாய தூண்டல் என்று படிக்க இல்லை, அந்த இட தூண்டு மட்டும் சொல்லி காய்ச்சிருக்கிறோம். என்னது சூழ்கொள்ளல் தூண்டு மட்டும் சொல்லி காய்ச்சிருக்கோம். மாதவிடாய தூண்டு மட்டும் யாருக்கும் தொழில் காய்ச்சிருக்கிறோமா? இல்ல. சோ அப்படி ஒரு காம்பினேஷனே வந்துட்டு இல்ல. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அஞ்சாவது பாருங்க, ரெண்டாவது எல்ஹெச். ஓகே, நாலாவது முற்பக்க கவச்சுரப்பி. ஓகே, அடுத்தது ஏ டெஸ்டோஸ்டெரோன் சுரத்தல். ஓகேவா? நேரடியாக பாருங்க, நம்மளுக்கு தெரியும் எல்ஹெச் வந்துட்டு பார்த்த மாட்டேன், நாங்க கதைச்சிருக்கோம். எல்ஹெச்ல வேலை வந்துட்டு என்னது? லேடிக்கின் கலங்கள் எல்லுக்கு எல்லு ஞாபகம் கூட சொல்லியிருக்கேன். என்ன லேடிக்கின் கலங்களை தூண்டி டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் சுரத்தல வந்துட்டு செய்யும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ கிளியராகவே வந்துட்டு எங்க சிலபஸ் படி வந்துட்டு பார்த்தோம்னா 5வது வந்துட்டு பெட்டரான ஆன்சராக வந்துட்டு இருக்கும். 41க்குள்ள போவோம். சிலதுகள் இருக்குது, சிலதுகள் சிலபஸ். ஓகே, நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வோம். மனித பால் சுரத்தல் தொடரும். பாருங்க, மனித பால் சுரத்தல் இப்படியான கேள்வி கிட்டத்துல வேற. அதனால இந்த தரம் உங்களோட ஃபைனல் எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள இருக்குது.
மனித பால் சுரத்தல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளும் தவறானது எது? ஓகே பாவம், எது ரோங் ஸ்டேட்மெண்ட் கட்டிருக்காங்க. முலை சுரப்பியிலிருந்து பாலை உற்பத்தி செய்து விடுவித்தல். பால் சுரத்தல் ரெண்டு தான். ஓகே, உற்பத்தி செய்து விடுவிக்கிறது ரெண்டு விஷயத்தை நாங்க பால் சுரத்தல் சொல்லுவோம். அது ஓகேவான ஸ்டேட். பால் வெளியேற்றுவதற்கான தருவினை ஆக்சிடோசின் ஈடுபடும். என்ன மாதிரி? பால் வெளியேற்றோட சம்பந்தப்பட்ட தருவினை செய்யறாரு ஆக்சிடோசின். ரைட் ஸ்டேட்மெண்ட். ப்ரொஜெஸ்டரோன் பால் உற்பத்தியை தடுக்கும். ரைட் ஓர் ராங்? நல்லா ஜோசி சொல்லணும். இதை பத்தி நாங்க நேரடியா கதைகளை நியூஸ் சிலபஸ்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் கதைச்சிருக்கோம். இந்த ப்ரோலக்டின் சுரக்கிறதுக்குரிய தூண்டலையும் ப்ரொஜெஸ்டரோன் ஈஸ்ட்ரோஜனை வச்சு ஒரு கதை கதைச்சிருக்கோம். அதை வச்சு ஜோசிங்க. ப்ரொஜெஸ்டரோன் பால் உற்பத்தியை தடுக்கும். ப்ரொஜெஸ்டரோன் பால் உற்பத்தியை தடுக்கும். எனக்கு சொல்லுங்க, குறைந்த அளவு ப்ரொஜெஸ்டரோன் மட்டமா பால் உற்பத்தியே இந்த ப்ரோலக்டின் சுரக்கப்படுறதுக்கு காரணம், அல்லது அதிக அளவு ப்ரொஜெஸ்டரோன் மட்டம் இருக்கு? என்னன்னு காய்ச்சிருக்கு? இப்பயும் இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. என்னன்னு காய்ச்சிருக்கிறோம்? ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோனினுடைய குறைந்த அளவான மட்டம். ஏன்னா அது குறையக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா ப்ரோலக்டின் எல்லாம் வந்து பால் உற்பத்தி கூடுமான்னு காய்ச்சிருக்காங்க. கிளியரா ப்ரொஜெஸ்டரோன் பால் உற்பத்தியை தடுக்கும் என்ற ஸ்டேட்மெண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்திருக்கும். ப்ரொஜெஸ்டரோன் அளவு குறைய 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 குறையத்தான் வந்து அது தூண்டப்படும். ஸோ ப்ரொஜெஸ்டரோன் பால் உற்பத்தியை தடுக்கும்ன்றதும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட். பால் உற்பத்தியை பேணுவதற்கு குழந்தை பால் உறிஞ்சுதல் அத்தியாவசியம். நேர்பின்னூட்டல்ல வந்துட்டு கதைச்சிருந்தோமே, அந்த குழந்தையினுடைய வாய் வந்துட்டு தாயினுடைய முலைக்காம்புல இருக்கும் வரைக்கும் தான் வந்துட்டு அந்த தொடர்ச்சியாக அந்த துண்டாது நிறைய சென்சர்ஸ் இருக்கு. அது வந்து மூளைக்கு போய்கொண்டே இருக்கும். மூளைக்கு போய் வந்துட்டு இந்த ஆக்சிடோசினை விடுவிச்சு கொண்டே இருக்கு. விடுவிக்க விடுவிக்க முளைச்சுரப்பினுடைய மலமளப்பான தசைகள் சுருங்க செய்து பால் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சோ கிளியராகவே ரைட் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பா அத்தியாவசியம். ஒருவேளை வாயை எடுத்துட்டா அந்த துண்டல் நின்றும் பால் வெளியேற்றப்படுறது நின்று. ஓகே, பால் வெளியேற்றப்படுறது நின்று. சோ கிளியராகவே ரைட் ஸ்டேட்மெண்ட். மனித சூழ்வித்தகத்துக்குரிய லக்டோஜன், இதை இப்ப வந்து ஆண்ட்ரோஜன்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த லாக்டோஜன் என்ற இதெல்லாம் இப்ப இல்ல. ஓகே, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பால் உற்பத்தியே பெருக்குமா? ஆறு பால் உற்பத்தியை பெருக்கிறார்கள் இவரா? லாக்டோஜன் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அது ஒரு ஆண்ட்ரோஜன் பயக்கூடிய ஒரு ஆக்களா வந்துட்டு இருப்பாங்க, ஒரு வகையான ஹோமோன்கள் நினைக்கிறேன். சோ பால் உற்பத்தியை தூண்டுறாங்களா? நம்ம சிலபஸ் படி நாங்க என்ன படிச்சு வச்சிருக்கோம்? பால் உற்பத்தியை தூண்டுறது ப்ரோலக்டினாக வந்துட்டு இருக்கும். லாக்டோஜன் வந்துட்டு அப்படி தூண்டுற இல்லை. சோ கிளியராகவே வந்துட்டு ஐந்தாவது ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு அமைய போகுது. இதால ஐந்தாவது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போகும். 42வது கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். மனித ஆணினப்பெருக்க தொகுதி தொடர்பாக சரியானது. ஓகேப்பா, ஓகே ரைட் ஸ்டேட்மெண்ட் கட்டிருக்காங்க. எல்லை சுரத்தலை இன்ஹிபின் நிரோதிக்கும். நல்லா ஜோசிச்சு சொல்றோம். ரைட் ஸ்டேட்மெண்டா? எல்லை சுரக்கப்படுறது இன்ஹிபின் நிரோதிக்கும். என்னவாங்க? எல்ஹெச் இன்ஹிபின் யாரை நிரோதிக்கிறது? இன்ஹிபினுக்கும் எல்ஹெச்சுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கு? அந்த ஆணினப்பெருக்க தொகுதியில ஓமோண்ட கட்டுப்பாடு தொடர்பாக ஒரு டயக்ராம் வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. யாரை நிரோதிக்கும் காய்ச்சிருக்கோம்? எஃப்எஸ்ஹெச் நிரோதிக்கும். எல்ஹெச் நிரோதிக்கிறது இல்ல, எஃப்எஸ்ஹெச் நிரோதிக்கும். பின்ன எல்ஹெச் நிரோதிக்கும்ன்றதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. விந்துக்களின் பிரதானமான சேமிப்பிடம் அப்பா செலுத்தியா? ஆறு? இது நாங்க கதைச்சிருக்கோம். பிரதானமான சேமிப்பிடம், விந்துகளினுடைய பிரதானமான சேமிப்பிடம் எங்க? விதை மேற்றினி. இப்ப அப்பாச்சி எடுக்கலையும் நாங்க கழிச்சுதான் ஒரு கேள்வியில முதல் பழைய சிலபஸ்ல இருந்து தற்காலிகமாக கொஞ்சத்தை சேமிச்சு ஒரு நாங்க ஒரு ஸ்டோக்குள்ள வந்துட்டு சோடாவை குடிச்சு போட்டு விட்டோம்னா என்ன செய்யப்படும்? சோடாக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் அந்த அந்த பைப்ல வந்துட்டு கொஞ்சம் இது ஒட்டி இருக்குதானே, சோடா ஒட்டி இருக்குதானே, அதே மாதிரி தான் அப்பாச்சி எடுத்துட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டா வந்துட்டு விந்துகள் வந்துட்டு இருக்கலாம். அதுக்காக விந்து சேமிக்கப்படுற இடமெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. விந்துகளை தற்காலிகமா சேமிக்கிற வேலையை வந்து செய்யறா விதை மேற்றினி. சோ அப்பாட்சணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சோ அதனால அதை ரிஜெக்ட் பண்றோம். பாருங்க, திரும்ப திரும்ப அதே விஷயம் தான் வருது. விந்துகளினுடைய இயங்கும் ஆற்றல் அதிகரித்தல் விதை மேற்றினிவில் நடைபெறும். ரைட் ஓரம். விந்துகளினுடைய இயங்கும் ஆற்றல் அதிகரிக்கிறது
எங்க எங்க மாற்றம்னா அந்த நீச்சல் அடிக்கிறது பழகுறது நீச்சல் அடிக்கிறது கேட்கிறாங்க ஆக்டிவ் ஆகுறது எங்க போய் ஜோடி மலர் அந்த சுரப்பு பட்டதுக்கு தான் ஆக்டிவ் ஆகும். விதை மேட்டு நிலையிலே ஆக்டிவ் ஆகும் எங்க மாற்றல் அதிகரிக்கும்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சுக்கிலப்பாய சுக்கிலப்பாயத்தினுடைய பெரும்பாகமானது முன்னிற்கும் சுரப்பியால் சுரக்கப்படும். என்னவா முன்னிற்கும் சுரப்பியால சுரக்கப்படுமா? எவ்வளவு கழிச்சிருந்தோம்? 60, 30, 10. என்ன இந்த டாக்டர் படத்துல வேற சொல்லுவாரு, ஜோகி பாபு சிவகார்த்திகை எல்லாம் போன பங்கு விதிப்பாங்க தெரியுமா? படத்தை பொறுத்துக்கு 41, 39, 39. சோ அது மாதிரி. சோ 60, 30, 10. ஓகே, 60% வந்துட்டு யாரு? சுக்கில படகம். 30 வந்துட்டு இது, 10 வந்துட்டு கூப்பரின் சுரப்பி. ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சோ சுக்கிலப்பாயத்தின் பெரும்பாகம் முன்னிற்கும் சுரப்பியால சுரக்கப்படும் என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரும்பாகம் முன்னிற்கும் சுரப்பி ஜஸ்ட் 30% தான். 60% வந்துட்டு சுக்கில புடகமா இருக்கும். அதனால அதையும் ரிஜெக்ட் பண்றோம். இது நம்ம சிலபஸ்ல இல்ல. சுக்கில புடக சுரப்பு ப்ரோஸ்டோகிளாண்டினின் இருக்கு. நாங்க ப்ரோஸ்டோகிளாண்டின் தொடர்பாக கதைச்சிருக்கோமா? சுக்கிலப்பாயத்தினுடைய கூறுகள் கதைக்கக்குள்ள ப்ரோஸ்டோகிளாண்டின்ன்றது ஒரு கூரண்டு கதைச்சிருக்கிறோமா? இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லி தந்து. ப்ரோஸ்டோகிளாண்டின் இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரோஸ்டோகிளாண்டின் என்ன மாதிரி? ப்ரோஸ்டோகிளாண்டின் கதைச்சிருக்கு. என்ன வேலை செய்யறாங்க? இந்த பிந்து போற நேரம் மசகுற வேலையை பாக்குறாங்க. அங்கேயும் இருக்குது, இப்ப நினப்பெருக்க தொகுதிக்குள்ளேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அந்த ஓரங்கள்ல வந்துட்டு மசகுற வேலையை பாக்குறாங்க. ப்ரோஸ்டோகிளாண்டின் இப்பயும் இருக்கு நினைக்கிறேன். செக் பண்ணுங்களேன். இந்த சுக்கிலப்பாயத்துல கூறுகள்ல ப்ரோஸ்டோகிளாண்டினும் படிச்சிருக்க மாட்டேன். கிளியரா ப்ரோஸ்டோகிளாண்டின் இருக்கு, ரைட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். சோ கிளியராவே வந்துட்டு 5வது ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போகிறோம். ஓகே, உங்களோட இருக்கட்டும். மீதி பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் பார்ப்போமா? நாளைக்கு மார்னிங் 2 கிளாஸ், என்வரான்மெண்டல் பயாலஜி ஒரு கிளாஸும் இதுல பேலன்ஸ் பகுதியையும் பார்ப்போம். நாளைக்கு இரவைக்கு வந்துட்டு ஃபுல் பேப்பரும் பார்ப்போம். ஓகே, உங்களோட இதை உங்களுக்கு செஞ்சு வைங்க. மீதியை நாளைக்கு பார்ப்போம். 9 to 10, 10 to 11. 9 to 10, 10 to 11. ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.